ஹலோ. உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் டெக்னாலஜி கிங் எலான் மாஸ்க் துபாயில் உட்காந்து ஐயோ ஆபத்துன்னு அலறாரு. இன்னொரு பக்கம் நம்ம சுவாமிஜி அது சும்மா டம்மி பீஸு, உள்ள இருக்கிற சரக்கு கான்ஷியஸ்னஸ் தான் மேட்டர்னு ஆன்மீக பாம் போடுறாரு. இன்னைக்கு வீடியோவில் எலான் மாஸ்க் என்ன சொன்னாரு, சுவாமிஜி சொன்ன அந்த இயற்கை செயற்கை மேட்டர் என்ன, இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற நம்ம நிலைமை என்னன்னு ஜாலியா தெளிவா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. துபாய் மீட்டிங்ல எலான் மஸ்க் பேசினதை பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஏஐ ஆபத்து, அதை தூக்கி போடுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏஐ ஒரு சூப்பரான விஷயம்தான், அது மனித குலத்துக்கு நிறைய நல்லது செய்யும், ஆனா அதுக்கு சரியான ரெகுலேஷன்ஸ் வேணும்னு சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஃபெராரி கார் வச்சிருக்கோன்னு வைங்க. கார் வேகமா போறது சூப்பர் தான், ஆனா அந்த காருக்கு பிரேக் சரியா இல்லைன்னா என்ன ஆகும்? விபத்து தானே நடக்கும். மாஸ்க் சொல்றது இதத்தான். ஏஐங்கிற வேகமான காரை ஓட்டுவோம், ஆனா அதுக்கு அரசாங்கம் முறையான வேகத்தடை சேஃப்டி கைட்லைன்ஸ் சட்டங்களை போடணும். அப்பதான் அது நமக்கு அடிமையா இருக்கும், நாம அதுக்கு அடிமையாக மாட்டோம்னு தெளிவா சொல்றாரு. இப்போ நம்ம சுவாமிஜி என்ட்ரி, அவர் இதை எப்படி டீல் பண்றாருன்னு பாருங்க. அவர் சொன்னது கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட், ஆனா நான் உங்களுக்கு பிரியாணி பாஷையில சொல்றேன். சுவாமிஜி சொல்றாரு, டே எலான் மாஸ்க் சொல்றது அந்த மெஷின் அறிவை பத்தி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா நான் சொல்றது உனக்குள்ள இருக்கிற இயற்கை அறிவை பத்தி, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், கான்ஷியஸ்னஸ். உதாரணத்துக்கு கூகுள் கிட்ட கேட்டு பிரியாணி செய்வது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஏஐ செயற்கை அறிவு. ஆனா அந்த பிரியாணியை வாயில வச்ச உடனே ஆஹா என்ன ருசின்னு கண்ணில் தண்ணி வருது பாருங்க, அந்த உணர்வு தான் இயற்கை அறிவு, கான்ஷியஸ்னஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், எலான் மஸ்கே ஒரு ஏஐ கம்பெனி XAI வச்சிருக்காரு. அவருக்கே தெரியும் இதுல எவ்வளவு நன்மை இருக்குன்னு. சுவாமிஜியும் அதே தான் கோட் பண்றாரு. எலான் மஸ்க் தொழில்நுட்பத்தை எதிர்க்கல, அது மனிதர்களுக்கு ஆபத்தா மாறாம பாதுகாப்பா பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த தெளிவு அவங்கிட்ட இருக்குன்னு பாராட்டுறாரு. அதாவது மச்சான், நெருப்பு மாதிரி தான். நெருப்பு சமைக்கவும் பயன்படும், வீட்டை கொளுத்தவும் செய்யும். மஸ்க் என்ன சொல்றாருன்னா, நெருப்பை பத்த வைப்போம், ஆனா அது சமையலுக்கு மட்டும் பயன்படுற மாதிரி பாதுகாப்பா பார்த்துக்குவோன்னு சொல்றாரு. சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, நீ அந்த நெருப்பை கையாள தெரிஞ்ச புத்திசாலியா கான்ஷியஸ் பீயிங் இருன்னு ஆன்மீக டச் கொடுக்குறாரு. ஸோ மச்சான்ஸ், கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், எலான் மஸ்க் பயப்படுறது நியாயம்தான். டெக்னாலஜி வளருது, ஆனா அது வளர்ற வேகத்துல நாம நம்ம மனித தன்மையை இழந்துடக்கூடாது. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கங்க, ஏஐக்கு அறிவு இருக்கலாம், ஆனா அதுக்கு ஆன்மா கிடையாது. உங்க அம்மா சமைச்ச சாப்பாட்டுல இருக்கிற ருசி எந்த ரோபோ சமைச்சாலும் வராது. ஏன்னா அங்க அன்பு இருக்கு. அந்த அன்பு தான் நம்ம இயற்கை சக்தி. அதை விட்டுடாதீங்க. டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவோம், ஆனா அதுக்கு யூஸ் ஆகிட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, குறிப்பா அந்த போன்லயே மூழ்கி இருக்கிற நண்பனுக்கு அனுப்புங்க. எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம். அதை தவறாமல் அளியுங்கள்.